கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். 1000 மடங்கான ஆசீர்வாதம் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் அப்படியே மாற்றி போடுறேன்னு சொல்கிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் பிதாக்களின் தேவன் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொன்னபடியே உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரோ, எந்த வாக்கை கொடுத்து உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற காலங்கள் தான். அதனால் நம்புங்க, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை இருக்கிறதே 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன்டா. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நான் உன்னை 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மகளே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை பலுகவும் பெருகவும் செய்வேன். உன்னை நான் வர்த்திக்க பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை நம்புங்க. இந்த நாளில் தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தரால் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.